மொபைல் போன்ல நிறைய செய்திகள் நமக்கு வருது. அந்த செய்திகள் உண்மையா இல்ல போலியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டீம் பண்ணும் போலதான் தெரியுது. இந்த சூழல்ல வாட்ஸ்அப்ல வர வீடியோக்களா இருக்கட்டும், ரீல்ஸ் ஷார்ட்ஸா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல நிறைய டாக்டர்கள் திடீர் திடீர்னு உருவாயிடுறாங்க. இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த காயை வந்து சாப்பிடுங்க, இந்த பழத்தை வந்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி டயட் இருங்கன்னு என்னென்னமோ வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ஆராயாம பல பேர் உண்மையை நம்புறாங்க. இந்த காய் சாப்பிட்டால் உங்களுக்கு இப்படி மாறிவிடும், நொங்கு சாப்பிடுங்கலாம் டாக்டர் பேசி இங்க வயலான விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா கேரளால ஒரு வருத்தமான ஒரு சம்பவம். ஆமாண்ணே, நானும் அந்த நியூஸை படிச்சேன். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. 18 வயசு இருக்கிற ஸ்ரீநந்தான்ற ஒரு பொண்ணு கொஞ்சம் பாடியா இருந்திருக்கு, கொஞ்சம் வெயிட்டா இருந்திருக்காங்க போல. அது உடம்பு குறைக்கணுன்றதுக்காக ஏதோ டயட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி இறந்தே போயிட்டாங்கண்ணே. அவங்க டாக்டர் அதை பத்தி சொல்லும்போது அவங்க டயட்ன்ற பேர்ல வந்து தண்ணி மட்டுமே நிறைய குடிச்சிருக்காங்க. அதுல அவங்களுடைய குடல் சுருங்கிருச்சு, அதுலதான் அவங்க டெத்துக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆமா, நிச்சயமா நம்ம மருத்துவர் ஆலோசனை இல்லாம எந்த விதமான மருந்தே சாப்பிடலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தனி நம்ம அசால்ட்டாக மெடிக்கல் ஷாப்ல வாங்கி நிறைய சாப்பிட்டு விட்டுருக்கோம். அதுவே முதல்ல தவறான விஷயம். இப்ப நம்மளே வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே பின்பற்றுறதுங்கிறது நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருவோம். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த செய்தி ரொம்ப வைரலா வேற போயிட்டு இருக்கு.